உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டோரி அமாவாசைன்னு நான் வந்து இந்த அமாவாசை டீட்டெயில்ஸ் நான் தேடிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு இந்த ஒரு உண்மை சம்பவம் வந்து எனக்கு தென்பட்டுச்சு. ஸோ அந்த ஸ்டோரியை படிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்ல போகிறேன். வாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன ஆனிச்சுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஒரு வில்லேஜில் நடந்த ஒரு ஸ்டோரி தான். ஓகே, அபுன்னு ஒருத்தர், இவர் வந்துட்டு கோலாலம்பூரில் இருக்கார். ஸோ கோலாலம்பூர்லேருந்து இவர் வந்து அந்த ஒரு வில்லேஜுக்கு போகிறாரு. ஆக்சுவலி இது வந்து அவரோட ஹோம் டவுனில் அவரோட ஃப்ரெண்டு அந்த வில்லேஜில் இருக்கார். அப்போ இவர் கிளம்புன மணி பார்த்திங்கன்னா மணி ஒரு 11-11:30 இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்து இவர் கிளம்பியிருக்காரு. ஸோ அந்த கோலாலம்பூர்லேருந்து அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு சுமார் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும். நைட் டைம் ஏன் அவர் ட்ரைவ் பண்ணுறாருன்னா, நைட் டைமில் போனால் தான் காடிலாம் குறவாக இருக்கும். இந்த காலத்தில் காடி வந்து ஆக்சுவலி குறவாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அவர் நைட் டைம் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாருன்னா, அந்த என்வாயர்மெண்ட் பகலில் போனால் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து நைட் டைம் போகிறதுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ லாங் ட்ரைவ் நைட் டைம் போகிறாரு. அவரும் அவரோட மனைவியும் போகிறாங்க. நைட் டைமில் அந்த காடி ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு அழகான ஒரு என்வாயர்மெண்ட் பார்த்துட்டு வராங்க. அந்த அன்னைக்கு அமாவாசை. அப்போ அந்த அமாவாசை முடிஞ்சு ஒரு நாள் அது மாதிரி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்குது. ஸோ அந்த நிலா வந்து தெரியுது ஸ்லைட்லி, அதாவது தெரியுது, பார்த்தாலே தெரியுது அமாவாசை நிலா இருக்கிறது தெரியுது. ஆனால் அந்த வெளிச்சம் இல்லை. அப்போ அவங்களும் அந்த ஒய்ஃபும் பேசிக்கிட்டு வராங்க. ஓகே தான். நாளைக்கு ஆக்சுவலி அவங்க போகிறது காரணம்னா அவங்களோட ஃப்ரெண்டோட கல்யாணம் நடக்க போகுது மறுநாள். அப்போ அதனால தான் அந்த அன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்க. இதுதான் மெயின் ரீசன். அப்போ போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் என்ன பேசிட்டு போகிறாங்கனாக்கா, நைட் டைமில் உள்ள அந்த ஜேர்னியை பற்றி பேசிக்கிட்டு, நாளைக்குள்ள கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு ஸோ அப்படியே போகிறாங்க. ஸோ போய்கிட்டே இருந்தோடனே அந்த வில்லேஜுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. மணி ஒரு 4-4:30 இருக்கும். ஸோ அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து நுழையிறாங்க. ஸோ நுழைஞ்ச கையோட அவங்க பார்க்குறது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பஸ் ஸ்டாப்பு. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்க தூரத்துலேருந்து வரும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் யாரோ நிற்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஒரு வெள்ளை உருவம் நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தவங்க திடீர்னு கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டாங்க. ஏன்னா கம்பத்து ஏரியா, அதாவது இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாலாம் வந்துட்டு விடிய காலில் யாரும் நிற்க மாட்டாங்க. இது யாரும் நிற்கிறாங்களே, அந்த காடி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு உருவம் அவங்க பார்த்துக்கிட்டே 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. என்னவா இருக்கும், இது ஏதாச்சும் ஒரு அமானுஷ்யமாக இருக்குமோ, அந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே அந்த காடி கிட்ட வந்த கையோட ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த அமானுஷ்யம் எதுவுமே இல்லை. அந்த யாரும் நின்ற மாதிரி இருந்துச்சு, அதுவும் இல்லை. 2 பேருக்கும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னது, முதல்லேருந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த பஸ் ஸ்டாப்பில். ஆனால் இப்போ யாருமே இல்லையே. ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னோன்னே 2 பேருக்கும் வந்து முடியெலாம் வந்து சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கோஸ் பொம்மா இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுத்துருக்கு. அதாவது ஏதோ ஒரு அமானுஷ்யம் பார்த்தா அவங்களுக்கு ஃபீல் வரும்ல. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஸோ இவங்க பாட்டுக்கு ஜஸ்ட் திரும்ப ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ட்ரைவ் பண்ணி அவரோட கூட்டாளி வீட்டுக்கு போய் அபுவோட கூட்டாளி வீட்டுக்கு போய் சேர்றாங்க. ஸோ கூட்டாளி வீட்டுக்கு போய் சேர்ந்த கையோட மறுநாள், ஏன்னா இவங்களோட மலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மறுநாள் பகலில் தான் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் செய்வாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு மறுநாள் காலையில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு காலையில் போய் ப்ரிப்ரேஷன். ஏன்னா விடிய வந்து சாப்பாடு கிண்டூரியும் சொல்லுவாங்க. கிண்டூரினா சமையல், பெரிய லெவலில் சமையல் செஞ்சு போடுவாங்க. ஒரு அந்த டைமில் வந்துட்டு, அது அந்த டைம் கூடயும் இல்லை, இப்போ உள்ள டைம் கூடயும் வந்துட்டு ஒரு வில்லேஜில் வந்து கல்யாணம் நடக்குதுன்னா, மலாய்க்காரவங்க கல்யாணம், அந்த ஊரே வந்துட்டு ஒரு இதாக இருக்கும், ஹெப்பனிங்காக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவங்க வந்து கறி சமைப்பாங்க, ஒருத்தவங்க கோழி சமைப்பாங்க, அந்த மாதிரி. அப்போ அந்த வீட்டுக்கு போவோம். அந்த இடம், அந்த வீட்டுக்கிட்ட வந்தோன்னா என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹெப்பனிங்கான என்வாயர்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தை மறந்துடுறாங்க அப்படியே, அந்த ஒரு வெள்ளை உருவத்தை பார்த்துத. ஸோ அந்த மறுநாள் அந்த கல்யாணத்துக்கு போய்ட்டு அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருந்தால் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பற்றி பேசிக்கிறாங்க. கல்யாணத்தை பேசிச்சுக்கிட்டு அபுவோட ஃப்ரெண்டு தானே கல்யாணம் பண்ணார். ஸோ அவர் கேட்குறாரு, எப்படி அபு, ஓகே நேற்று ஜெர்னியில் நல்லபடியாக வந்தியா, ஏன் அத்தனை மணிக்கு விடிய காலில் வந்திருக்க, மறுநாள் நீ வந்திருக்கலாமா கிளம்பி, ஏன் நைட்டில் ஓடிட்டு வந்திருக்க, எவ்வளோ டேஞ்சர் தருமா நைட்டில் ஓட்டுறதுன்னு.
இப்போ அபு சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு, நான் தான் நைட்டு தானே ட்ரைவ் பண்ணுவேன் எப்போதும், எனக்கு அதான் பிடிக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் உன்னோட அந்த கம்பத்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, விடிய காலில் யாராச்சும் வேலைக்கு போவாங்களா அப்படின்னு அபு அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது, எந்த பஸ் ஸ்டாப் நீ சொல்கிற, அந்த நுழைவாசலில் இருக்கும் கம்பத்து உள்ளுக்கே பூந்து வைக்கிறதுக்கு ஒரு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குமா அதுவான்? ஆமாம் அதுதான், அந்த பஸ் ஸ்டாப் தான். அந்த பஸ் ஸ்டாப்பில் நீ என்ன பார்த்த? இல்லை நான் அது மாதிரி ஒரு பெண் உருவத்தை பார்த்தேன், நீட்டு முடி, வெள்ளை கலர் முடி, யாரோ வேலைக்கெலாம் போடுவாங்களே வெள்ளை கலர் ஒரு ஜங்க் ஷூட்னு சொல்லுவாங்களே, அதுவா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு வெள்ளை உருவம் நீட்டு முடியை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் காடி எடுத்துக்கிட்ட வரும்போது அந்த உருவம் அங்கே இல்லை. அது ஒண்டி தான், அதோடு நாங்களும் அதோ கல்யாண ஃபங்க்ஷன் அப்படியே வந்தோம், அப்படியே மறந்துட்டோம். முதல்ல சொல்லிடுது தான், இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சோன்ற, ஸோ நீயும் கரெக்டாக கேட்குறேன். அப்புறம் தான் அபோட ஃப்ரெண்ட் வந்து, உண்மையாக நீ பார்த்தியா? இருக்காத, ஏன் என்னாச்சுன்னு அபு திரும்ப கேட்கும். இல்லை அந்த மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சு, ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, இங்கே ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கு, ஏன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி அபு கேட்கும். அப்புறம் தான் அபுவோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்சிடெண்ட், அதாவது இந்த பஸ் ஸ்டாப்புக்கு நின்ற ஒரு உருவம் யார் என்னன்னு அந்த இன்சிடெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை அபு, ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு ஈலான்னு ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு நடந்த ஒரு கொடுமைனால தான் அவளோட ஆத்மா தான் இங்கே வந்து ஒரு பேர்த்த டிஸ்டர்ப் பண்ணிருந்துச்சு. என்ன ஆனிச்சுன்னா, அந்த ஒரு நாள் ஒரு நைட்டு வந்துட்டு மணி ஒரு 10-10:30 போல் இருக்கும். அப்போ வந்து ஈனா வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கா. ஸோ இப்போ அந்த ஈனா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நேரம் வந்துட்டு அவளுக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துருக்கு. ஏன்னா இருட்டான ஒரு இடம், அப்போ பஸ்ஸு அந்த டைமில் கரெக்டான டைமில் பஸ் எடுக்கலனாக்கா ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ பக்கத்தில் சுற்றி பற்றி பார்த்தோன்னா எல்லாம் காடு, ஏன்னா வில்லேஜ் ஏரியான்னு அவனுக்கு தெரியும், கண்டிப்பாக இது வந்து காடு. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு பயத்தோடு அவன் நின்றுட்டு இருக்கும்போது மணி ஒரு 10:45 போல் தூரத்துலேருந்து பஸ்ஸோட விளக்கு வெளிச்சம் வந்து ஈனாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ தான் ஈனாவுக்கு வந்து கொஞ்சம் மூச்சியோட முடிஞ்சிருக்கு. அப்பா நல்ல வேலை பஸ்ஸு வந்துருச்சே, சரி கிட்ட வந்து நிப்பாட்டிடலாம் சொல்லிட்டு பஸ்ஸை வந்து கை காமிச்சு நிப்பாட்டுறதுக்கு வந்து ஈனா கையை நீட்டிருக்கான். அந்த டைமில் அந்த பஸ்ஸு வந்து வேகமாக ஈனாவை பார்த்துட்டு நிப்பாட்டாமல் பஸ்ஸு பாட்டுக்கு வேகமாக போயிடுச்சு. அப்போ ஈனாவுக்கு ஒரு பக்கெட்டு வந்து கவலை, ஒரு பக்கெட்டு பயம், ஏன்னா ஒண்டி நிற்கிறாள் அந்த இருட்டான ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில். பஸ்ஸு வேறு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸு வேறு வராத ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு பஸ்ஸும் நிற்காமல் போனோன்னே ரொம்ப வந்து வருந்திருக்கான். அந்த டைமில் ரொம்ப என்னடா அது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஆகுது, மணி 10:45 10:50-55 ஆகுது. திடீர்னு இந்த ஈலாக்கு வந்துட்டு அந்த பின்னாடி காடு இருந்துச்சுல்ல, அங்கேருந்து வந்து சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஈலாக்கு வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா யாரோ ஒரு ஃபுட் ஸ்டெப் வச்சு, அந்த காட்டுப்பாதையில் நம்ம ஃபுட் ஸ்டெப் வச்சா அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன அந்த செடிகள், அந்த மரத்தோட அந்த சின்ன அந்த காம்பு, இதெல்லாம் வந்து ஒரு ஆள் ஸ்டெப் வச்சு வந்தாக்கா எப்படி அந்த உடையுமோ அந்த மாதிரி உடையிற சத்தம் கேட்டிருக்கு. கேட்ட உடனே ஈனாக்கு வந்து ஹார்ட்லாம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இருட்டான இடம், ஒரு நைட்டு வேறு 11 ஆக போகுது. இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு அவள் பின்னாடி திரும்பி பார்க்கல. ஆனால் ஒரு கட்டம் வந்தோன்னா அந்த சத்தம் கிட்ட வர்றது அவரால் உணர முடிகிற அந்த நேரத்தில் பின்னாடி திரும்பதுக்குள்ளார ஈலாவை ஒரு பெரிய கை, ஈலா முகத்தை மறைக்கிற அளவுக்கு ஒரு கை வந்து அப்படியே பிடிச்சி அமுக்கி ஈலாவுக்கு மூச்சு விட முடியாமல் கழுத்து ஒரு பகுதி நெரிச்சு அப்படியே இழுத்துட்டு போய் அந்த ஈலாவை வந்து யாரோ கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ மறுநாள் தான் எங்கள் கம்பத்தில் எங்கள் வில்லேஜில் உள்ள ஆளுங்க எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து நைட் ஆகிடுச்சா, மணி ஒரு 10:10க்கு மேலே ஆனாலே வந்துட்டு அந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு வெள்ளை உருவம் நிற்கிறது வந்து ரொம்ப பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப வந்துட்டு இந்த பஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வெள்ளை உருவம் வந்து சில பேர் பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கிறத பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போய் டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றதுக்குள்ளார அந்த உருவம் மறைஞ்சி போனதை பார்த்துருக்காங்க. சில பேர் வந்துட்டு இந்த ஒரு வெள்ளை உருவம் வந்து பஸ்ஸை கை கட்டி நிப்பாட்டுறதை பார்த்துருக்காங்க, பஸ் டிரைவர்ஸு. அதில் சில பேர் மோட்டர் பைக்கில் போகும்போது வரும்போது காடியில் போகிறவங்க வரவங்க, இது எல்லாமே வந்து இந்த ஒரு உருவத்தை வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம் என்னென்னா, ஒரு பஸ்ஸு போயிருக்கு, அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு வெள்ளை கலர் ஒரு உருவம், ஒரு பெண்மணி உருவம், முடி நீட்டாக
அந்த பஸ்ஸில் உட்காந்து அந்த ஒரு டிரைவரை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ண போயிருக்கு. அந்த டிரைவர் வந்து ஒரு நர்வஸில் வந்து பஸ்ஸை போயிட்டு குழியில் விட்டு அந்த டிரைவருக்கு வந்து சரியான அடிபட்டு ஒரு 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 வாரத்துக்கிட்ட கோமாவில் இருந்தார் அந்த டிரைவரு. அந்த அளவுக்கு ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கீங்க. ஆனால் பஸ்ஸு அந்த ஆக்சுவலி அந்த அடிப்பட்ட பஸ் வந்து ஆக்சுவலி நார்மலாக வீட்டுக்கு போவாங்களே நைட் டைம் வேலை முடிஞ்சு அந்த மாதிரி பஸ்ஸு தான். ஸோ டிரைவர் ஒண்டி தான் இருந்திருக்காரு. மற்ற யாரும் உள்ளுக்கு வந்து யாரும் இல்லை. ஸோ அந்த டிரைவர் தான் அடிபட்டு கோமா ஆகிருக்காரு. ஒரு வாரம் கழித்து தான் அவர் வந்து அதை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், இந்த மாதிரி ஒரு உருவம் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஓட்டும் போது. வந்து முன்னுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் திடீர்னு பஸ் உள்ளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த அபுக்கிட்ட இந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அந்த கதையெல்லாம். இப்போ அபுக்கு கேட்குறாரு, உண்மையாவா அந்த மாதிரி உருவமா? உண்மையிலே அந்த இறந்து போன அந்த ஈலா தான் வந்துட்டு இந்த பஸ் உள்ளுக்கு வந்து அந்த டிரைவரோட மூஞ்சி காமிச்சாலா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல்? ஆமாம், ஆக்சுவலி அந்த டிரைவருக்கே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த அடிப்பட்ட பஸ்ஸு நார்மலாக எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக நடந்திருக்கு. அந்த அடிப்பட்ட டிரைவரில் கோமாவில் இருந்தார் ஒரு டிரைவரு. அந்த டிரைவர் சொன்னதை வச்சு என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த முழிச்ச பிறகு தான் அவருக்கு தெரியுது ஆக்சுவலி அந்த ஒரு உருவம் வந்து அது பக்கத்தில், அதாவது முன்னுக்கு வந்து அந்த பஸ்ஸை வந்து நிப்பாட்டியிருக்கு. அவர் பஸ்ஸை நிப்பாட்டாமல் அவர் கிட்ட வந்தோன்னா அந்த மூஞ்சை வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மூஞ்சி இல்லாத ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸை தாண்டி போன கையோட அந்த பஸ் உள்ளுக்கு அந்த உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த உருவம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. மூஞ்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹஞ்சோர்னு சொல்லலாம். ஹஞ்சோர்னா ரொம்ப அடிபட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணுலாம் வெளியாகி மூஞ்சிலாம் கிழிஞ்சி அந்த மாதிரி உருவம் வந்து பஸ்ஸு உள்ளுக்கு அவர் பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியாகி பஸ்ஸை போய் பள்ளத்தில் விட்டுட்டார். சின்ன பள்ளம் தான், அதனால் அவருக்கு அடி ரொம்ப இல்லை. இருந்தாலும் ஒரு வாரம் கோமாலேருந்து எந்திரிச்ச பிறகு தான் அவரே ரியலைஸ் பண்ணி அவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸு, அந்த பஸ் டிரைவர் தான் ஆரம்பத்தில் அதுக்கு எத்தனையோ வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு தானே இந்த டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பஸ்ஸை நிப்பாட்டாமல் போனார் அந்த ஈலாவுக்கு. ஆரம்பத்தில் ஈலா நிப்பாட்டும் போது பஸ்ஸு நிற்காமல் நேராக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஈலாவை வந்துட்டு ஆளுங்க வந்து கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் டிரைவர் தான் அந்த மாதிரி துருவப்பட்டிருக்கு, அடிபட்டு கோமாவில் இருந்திருக்காரு. அவரே வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. டாக்டர் அந்த ஊருக்காரவங்களுக்கே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கவும் தான் வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுங்கெல்லாம் வந்து நைட் டைமில் அந்த பாதையை பாய்க்க மாட்டாங்க. பஸ் டிரைவர் யாராச்சும் வேலை முடிஞ்சு வரவங்க இருந்தால் கூடயும் சித்திக்கிட்டு இன்னொரு பின்னாடி பாதை, அதாவது அந்த பாதை ரொம்ப லாங்கான பாதையாக இருந்தாலும் அவங்க அந்த பாதையில் தான் வருவாங்க. இந்த பாதையில் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆனால் இப்போ அந்த இன்சிடெண்ட் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உனக்கு ரொம்ப எங்கள் யாருக்குமே தென்படலை. அந்த நியூஸே அப்படியே மறைஞ்சிருச்சு அந்த கதையே. அந்த அமானுஷ்யம் ஒன்று இருக்குது, இந்த ஈலா தான் அங்கே இருக்கான்னு சொல்லி அந்த விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ யாரும் கேள்வி நீ சொல்லி தான் இப்போ எனக்கு திடீர்னு ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு கதை திடீர்னு நீ சொல்கிறிய, எனக்கே வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அது ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. அப்போ அபு கேட்டிருக்காரு, இல்லை நடந்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன, அது எனக்கு புரியலையே. அமானுஷ்யம் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் நடக்குது, பஸ்ஸில் யாரும் பாய்க்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் முடிஞ்சிருச்சு சரி, எனக்கு புரியல. ஓ இல்லை ஆக்சுவலி முடிஞ்சிருச்சுன்னா அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த கொலை நடந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்து அதுக்கப்புறம் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே மறைஞ்சிருச்சு அந்த கதை. இப்போ திடீர்னு வந்து நீ சொல்கிற, ஓ மறைஞ்சிருச்சா கதை மறைஞ்சிச்சு, எனக்கு புரியல, என்ன சொல்கிறேன்? ஐயோ வந்துட்டு எல்லா கதையும் நான் சொல்லணுமா? சரி இரு, நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அபுவோட ஃப்ரெண்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காந்து திரும்ப அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் எபிசோட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட பார்ட் 2 வீடியோவை பார்க்க மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.